புண்ணாக்கு. உனக்கு அறிவு இருக்கா நமதா? உனக்கு அறிவு? ஏமா லவக்கணும் சுண்ணியா பிடிச்சிட்டேன். ஏய் துணியா பிடிச்சிட்டேன். யார் நீ முத? ஏய் இல்லம்மா. யார் நீ? ஏய் ஒரு பொம்பளை. யார் நீ? யார் நீ முத? ஆட ஏய் பொம்பளையாட்ட அடி வாங்குறியா? ஏய் ஆத்தா கொலுசு நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கங்க. நேத்து போனவன தூக்கிட்டு போயிட்டாவே. விளக்கமா தடுத்தா அங்க இருந்து வாங்கடா வரசரா. அங்க இருந்து வாங்கடா. ஏய் நீ சரியான நம்மள பென்ஷன் கொடுத்து தப்பிச்சு வந்து பாரு. தப்பே கடிக்கி தப்பிச்சு பாரு. அட மானங்கிட்ட வேலை இங்க வந்து வாடா. என்ன இன்னொரு வேலை? ஏய் போறாங்கிட்டு. சரியான நம்மள இங்க வாடா. இங்க வாடா. ஏய் ஐயோ ஆடா ஏய் படபட. சாருமா. ஏய் சாருமா. அவ குடிமா. ஏடா போ. ஏய் அவடே. வா சாரு. அது ஸ்பீக்கர் பின்னாடி நிக்கிற பாரு. இங்க இருந்தா கூட இறங்கி ஓடலாம். நீ மத்தியில சும்மா தான மத்தி நல்ல டேய் பக்கம் தான இருக்கே. நீ சவாராங்க டேய். டேய் அது பொண்ணு டேய். குடி மாறியே. ஆடா. ஐயோ அப்பா டேய். ஏய் போடா பொம்பளைக்கு பயந்த பொண்ணுக்கு செட்டி. ஏண்டா இருட்டு வேலை டேய். நீ சரியான நம்மள இங்க வந்து பாசுடா. ஐயோ ஏப்பா அவன் என்ன வயசுக்கா வந்துட்டேன் முக்காடு ஓட்டுருக்க நீ ஒரு விளங்காத. டேய் எந்திர விளங்காதவளே. வாயா டேய் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன எனக்கு உனக்கு தான் ஓட தெரியுமா? டேய் உனக்கு தான் ஓட தெரியுமா? உனக்கு தான் ஓட தெரியுமா? அக்கா ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா. இது யார் இடியப்பா கேஸ் இன்னும் லூசு முண்டையா கூட்டு வந்திருப்பாங்க இவளை. பப்புனு கூட்டி லூசு மேல கூட்டிருப்பாங்களே. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை இத பிடிக்கலாமா? நீ ஆம்பளை முத. ஆமா ஆம்பளை தான். நீ ஆம்பளை இல்ல. ஏய் பாட்டுமா. ஆம்பளைக்கு அவ என்ன? சத்தம் ஜவுடா புதுக்கோட்டையில வச்சுக்கணும். ஓ சத்தம்லாம் மதுரைக்குள்ள இங்க வச்சுக்க. இது மதுரை தான். நான் புதுக்கோட்டைக்காரி தான். ஆமா. நீ சரியான ஆம்பளை இருந்தியா? அனிதா ஜெயிச்சு பேர் பாப்பா. ஏய் மொத்தவனே. லூசு ரவுடி முண்டியா இருப்பாள் அவளே. பேசி பாரு. டான்ஸ் போடுறதா ரவுடி முண்டியா. எல்லாம் அனிதாக்கா ஜோர கைதியா. எல்லாம் நம்ம ரசிகரியா. அப்படி நிக்கணும். ஆத்தா இடியப்பா எல்லாரும் கேக்குறீங்க. ஏய் இருமா. ஆம்பளை ஊரம் இடியப்பா. ஓகே இடியப்பா. இடியப்பா இடியப்பா. இருமா. அவ இடியாப்படி ஏன் சொல்றாங்க தெரியுமா? உன் கப்ளிங்காக சொல்றாங்க. அதெல்லாம் ஓசி கிடைக்காம வந்து அவங்க தெரியுறாங்க. அப்படியா? எனக்கு டைம் அடுத்தத பண்ண நம்ம பண்ண கூடாது. உனக்கு இவங்க பண்ண சப்போர்ட் இருப்பாங்க. ஆத்தா எனக்கு எல்லாம் கை தட்டுங்கதா. தாய்மாரும் கை தட்டுங்கதா. அவங்க மூத்தர் போய் குடி ஒரு அறிவு வரல. ஆம்பளை சேத்தே கை தட்டுது. ஆமா. பெண் இரு. இப்போ நீங்க பேசுறீங்களே. ஆமா. உங்க சர்வ நீ ஆம்பளை எடுத்துட்டாலும் சரி. சரி. ஏன் சர்வ பெண்கள் ஊத்து நான் எடுத்தாலும் சரி. சரி. சரியான ஆம்பளை. சரி. ஏன் வர்க்கத்தை ஆத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு கொலை சுத்த போடுங்க பாப்போம். கொலையா? போடுதா பயப்படாம போடுதா. ஏய் இது விசில் அடிக்கிறாங்க தாரோ கொலை ஓடல அது. டேய் விசில் அடிக்கிறமா எல்லாம் எங்க இருந்தோ தள்ளி அங்க போய். டேய் அங்க வர ஒரு பிள்ளைய பாரு விசில் அடிச்சனா கொலை ஓடுச்சுனா யாரும் பார்க்க கூடாதா. இப்படி மூஞ்சியை மூடிக்கிட்டு சரியாடிலாம் கொலை ஓடுற. இப்போ ஏன் வர்க்க ஆம்பளைல வெச்சுக்கோ. ஆமா. ஏன் வர்க்க நான் ஆம்பளை பக்கம் பேசுறேன். சரி. நீங்க பெண்கள் பேசுங்க. ஓஹோ. ஏப்பா இடியாப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓப்புடுங்க. நன்றி. ஜெயிச்சிட்டு பொம்பளைக்கு போனா ஆம்பளை சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. இப்ப நான் சொல்றேன் ஆத்தா என்னையெல்லாம் ஓப்படுங்கதா. ஓடுதா இப்ப அவ மூத்திரத்தை வாங்கி குடி. உனக்கு அறிவு. நீ அவ மூத்திரத்தை வாங்கி குடி. நான் குடிக்கிறேன். ஓ சத்தம் கம்மியா இருக்கு. ஆத்தா கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்கதா. சும்மா தட்டுங்கதா. பாத்தேல நீ தட்ட சொல்லு. உங்க யாரும் தட்ட கூடாது. இடியாப்பா தட்ட சொல்லு. இப்ப நீ தட்ட சொல்லு. யார் ஏவக்கதா? எப்ப எல்லாம் ஜோர கை தட்டுங்க பாப்பா. ஏய் கை தட்டுங்கப்பா கிளப்பு. ஏய் இடியாப்பா கிளப்பு. கிளப்புடா. அக்கா கிளப்புடா. கிளப்பணும்னா நீ போய் கிளப்பி விடுமா. கை தட்டு
கிளப்ப சொல்றேன், உற்சாகம் பண்ண சொல்றேன். அப்படியா? நீ என்ன சொல்ற? அனிதா என்ன காதலிச்சா கைதுறியா? கொழுந்து கைதுறீங்க அங்க வரி. ஏய் பொம்பளை பூரா இப்படி சொல்லுதானே ஆம்பளை பூரா மயக்கிறாளுங்க. கொழுந்துன்றது கொழுந்தேன்றது மச்சான்றது. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை கெட்டு குட்டிச்சவரா போறனா அதுக்கு முதல் காரணம் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்க. ஒரு பொம்பளை குட்டிச்சவரா போய் குடும்பத்துல தத்தளிச்சு நிக்கறானா ஆம்பளை நீதான். உலகத்துல சாதிக்கு பிறந்த ஆம்பளை நாங்க. உலகத்துல சாதிக்க பிறந்த பொம்பளை என்ன சாதிச்சிருக்க? நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஆம்பளை சாதிச்சிருக்கீங்க. பொம்பளை நாங்க சாதிச்சிருக்கோம். ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு பார்த்து பயப்படாது. உலகத்துல வல்லரசு நாடு எந்த நாடு? அமெரிக்கா. அந்த அமெரிக்கா வந்து எந்த நாடு பார்த்து பயப்பட மாட்டான். ஆனா அவன் முதல்ல பயந்த எந்த நாடு தெரியுமா? இந்திய நாடு. யாருக்காக தெரியுமா? ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஐயாக்காகத்தான் பயந்தார். தமிழ்நாட்டுல பிறந்தவர். நீங்க சொல்றீங்க ஆம்பளை தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஆம்பளை பூரா வெளிநாட்டுக்கார ஆம்பளை தான் நம்ம நாட்டுல வந்து உழைக்கிறாங்க. சரி உண்மையிலேயே? ஆமா. பானிபூரி விக்கிறங்கிற பேர்ல பானிபூரி விக்க வர்றது. ஏப்பா வரட்டி ஏப்பா என்ன காரணம் தெரியுங்களா? அப்ப நம்ம நாட்டுல உள்ள ஆம்பளைய சரியா வேலை வெட்டி பார்த்துட்டு ஒழுங்கா இருந்தா அடுத்த நாட்டுக்கு நம்ம ஊருக்குள்ள நுழைவானே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க? காரணம் அது கிடையாது. ஏன் அவங்க வந்து இங்க வர்றாங்க? ஏன் நம்மால வேலை பார்க்கல? வேலை பார்க்கலன்னு சொல்லாது. சம்பளம் வந்து நம்மால அதிகமா கேக்குறாங்க. அதிகமான என்ன உழைப்புக்கேத உழைப்பு கேக்குறாங்க. ஆம்பளை உழைப்பியா? அவனுக்கு வந்து தண்ணி சிந்து சிந்து உழைப்பாங்க. அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு என்ன தெரியுமா? ரேஷன் அரிசியில சோறு கிடைச்சா போதும். அவனுக்கு ரொட்டியை திண்டுக்கிறவனுக்கு சோறு கிடைச்சா போதும். அரிசிக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா நம்ம அப்படி இருக்க முடியுமா? தமிழே தன்மான உடையமா? தமிழே தமிழனுக்கு தப்பு. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேர் கண்ணு வச்சுங்களேன். புருஷன் வேலைக்கு போனாலும் போகாட்டியும் கட்டுனா பொண்டாடி நினைப்பாங்க எல்லா பேருமே. 1000 நம்ம கல்யாண நாள் கடுக்கு புல்லா நாள் புருஷையா நம்ம புருஷையா அதோட நிப்பாட்டு. அசிங்கம் பேச மாட்டேயா? நேத்து வந்த புள்ள அப்படி புல்லான புடுக்குண்டோம்ல. அட போய் இது ஒரு பெரும் புர்க்கா இருக்கும்ல. என்ன காரணம் தெரியுங்களா? ஆம்பளைல வேலைக்கு போனாலும் போகாட்டியும் வீட்டை வச்சு சோறு போடுறது யாரியா? தமிழச்சியா? எத்தனை குடும்பத்துல பெண்ணு உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? அதெல்லாம் கை தூக்கிட்ட பாப்பா. அதெல்லாம் நமக்கா பேசிட்டு இருக்கிற எல்லாம் நாடகம் வந்த மாதிரியே வந்து நான் சொல்றேன் மகளே. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல புருஷங்காரே வீட்டுக்குள்ள வந்தா 9 10 மணி 11 மணிக்கு மேல வந்தாதான் சோறு நிம்மதியா சாப்பிட முடியும். ஏன் தெரியுமா? டிவியில சீரியல் நாடகத்தை பார்த்துட்டு அவன் வந்தா கவனிக்கிறதும் இல்ல கண்டுக்கிறதும் இல்ல சோறு போடுறது இல்ல குழம்பு. நேரத்துல ஒரு பொம்பளை சொல்லிருக்காரு தோசை கண்ணம் கரேன்னு இருந்திருக்கு. என்ன சொல்ற? கருப்படி தோசையா? கருப்படி தோசை இல்ல. அவன் முண்டா வந்து டிவி பாக்குற மைண்ட்ல தோசை தட்டிய குப்பரை போட்டு சுட்டு இருந்திருக்கா தோசை. விளங்குமா? ஆம்பளை நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டி உன்னை கவனிப்பா. வேலைக்கு போறங்கிற பேர்ல ஒயின் ஷாப்லயே பொழுதுக்கு குப்பரை வச்சு படுத்து கிடந்துட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு தான் உனக்கு எந்த பொண்டாட்டியை சமைச்சு விட. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஒரு மனுஷன் குடிக்கிறானா அது காரணம் யாரு? பொம்பளை. நீ இல்ல. நீ ஒழுங்கா இருந்தேனா இல்ல. நான் சொல்றேன் உண்மையா இல்லையா? கை தட்டுங்க. உண்மையா இல்லையா? ஒரு பொண்டாட்டி சரியா இருந்தா எந்த ஆம்பளை குடிக்க மாட்டான். பொண்டாட்டி என்ன செய்யணும்? பக்கா மக்கா இங்க உள்ள ஆளுகதே என்னை கெடுக்கிறது. என்ன இந்த இங்க கை தட்ட கூடாது. சரியா இருக்கணும். தட்டு மகளே உண்மைக்கு தான் நியாயம் போன. என்ன நீ பேசுற? ஒரு பொண்டாட்டி என்ன செய்யணும்? மாமா இங்க வாங்க. வாரம் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. என்ன செய்றீங்க? தண்ணி அடிக்கணுமா? ரோட்டு காட்டில் அடிக்காதீங்க. கடைக்கு போகாதீங்க. ஒரு கோட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன். வீட்டுல சாப்பிடுங்க. பேசாம வீட்டுல போய் தூங்க அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லட்டு எந்த ஆம்பளை குடிக்க மாட்டா குடிய நிப்பாட்டி அதோட அதே மாதிரி இந்த காலத்துல ஆம்பளைய எந்த ஆம்பளை உழைச்சு கொண்டு வந்து என் பொண்டாட்டிகளை நான் கொடுக்குறேன். என் பொண்டாட்டி பிள்ளைக்காக நான் வேர்வை தண்ணி சிந்த உழைக்கிறேன். என் பொண்டாட்டிய வேலைக்கு விடாம வீட்டுல வச்சு காப்பாத்துறேன் எந்த ஆம்பளை சொல்ல சொல்லு. ஏய் ஒப்பம் டேய் பொழந்து எந்த ஆம்பளை சொல்ல சொல்லு பாப்பா. இல்ல அண்ணே நீ என்ன 2 கையை விரிக்கிறியே? என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. 2 பொண்டாட்டியா? பொம்பளையாளர்கள் வந்து நாங்க வேலைக்கு போக சொல்லல. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை வந்து தனியா கஷ்டப்பட்டு குடும்பத்தை இல்ல. ஒரு விஷயம் ஒரு ஆம்பளை பிறக்கிறேன் வச்சுக்கவே படிக்கும் போதும் கஷ்டப்படுறியா? படிச்சு வேலைக்கு போய் கஷ்டப்படுறியா? அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்து கஷ்டப்படுறியா? நாளைக்கு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறியா? நாளைக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்கறது கஷ்டப்படுறியா? நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு செய்முறை செய்யறது கஷ்டப்படுறியா? இப்படி செய்யறது ஒரு ஆம்பளை தான். பொம்பளை உனக்கு வேலைக்கு நான் போக சொல்ல இருமா சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க ஆம்பளைக்கு உண்டான சுதந்திரம் எங்களுக்கு வேணும். நீ வேலைக்கு போன நானும் வேலைக்கு போன ரப்படுத்து நீ வேலைக்கு போற. ஆம்பளை ஒன்று அனுப்பிச்சு சொல்ல வேலைக்கு உண்மையா இல்லையா? போய் இந்த எந்த குடும்பத்துல பொம்பளை வேலைக்கு போன ரப்படுத்து எந்த பொம்பளை யார் தான் தெரிவாங்க? நீங்களே சொல்லுங்க. காரி டிவி வேலை எந்த இரியா உன் பேசி நீ பேசி முடிச்ச. இந்த காலத்துல ஆம்பளைய சம்பாரிச்சு கொடுத்து நான் போடுறோமா? என் பிள்ளைக்கு என் முன்னாடிக்கே நான் உழைக்கிறேன். நீ ஏமா வேலைக்கு பண்ண
எந்த ஆம்பளை சொன்னா பொம்பளை யார் வேலைக்கு போறா? யாரு வேலைக்கு போவான்னு கேக்குறேன். எந்த ஆம்பளை அந்த அக்கா வைக்கல அந்த அம்மாவை எந்த அவகிட்ட மூத்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. எந்த ஆம்பளை சொல்றது இந்த காலத்துல ஆம்பளை பூரா 100 நாள் வேலைக்கு போனா 100 ரூபாய்க்கு வேலைக்கு போறது, மேற்கொண்டு 200 ரூபாய் கடன் வாங்கி அந்த மூத்திரத்தை குடிச்சிட்டு வர்றது, மேற்கொண்டு உங்களுக்கு நாங்க படிச்சு வரக்கூடாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்ன குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு. அது எப்படி மூத்திரம் குடிச்சவனுக்கு குழந்தைக்கு எப்படி சொல்ல முடியும்? இருமா, காரணம் சொல்றேன். ஒரு பச்சை புள்ள எப்படி கிடக்கும்? எப்படி கிடக்கும்? சட்டி கிட்டி துணி மணி இல்லாம கிடக்கும், முண்டமா கிடக்கும்ல. அதே மாதிரி நாங்களும் குடிச்சு கூட முண்டமா கிடக்கும். அது ஒரு சரி, அது மட்டுமா? ஒரு சின்ன புள்ள போய் சொல்லுமா? நீ என்ன தப்புனாலும் உடனே உண்மையை சொல்லிவிடும் பச்சை புள்ள. அதே மாதிரி ஆம்பளை நாங்களும் எவன் குடிக்கிறானோ அவன் மனசுல எந்த ஒரு பொய் இருக்காது, உண்மையை அப்படியே சொல்லிவிடுங்க. எங்க நான் தெரியாம கேக்குறேன். ஒண்ணுமில்ல. ஆனா குடிச்சு புட்டு நீங்க தடுமாறி பேசுற பேச்சை கேட்டியனா, ஆனா அசிங்கமா பேசுறியா? அந்த வழியில பொம்பளை கூட நடமாட முடியல. ஆனா 2 அடி சுருக்குன்னு வச்சு பிடிச்சு அப்ப நான் பேசுறப்பா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. என்னடா உங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஆம்பளை பண்றதும் பொம்பளை பண்றது நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறான விஷயம். நினைக்கிற விஷயம் தப்புதான். என்ன பெண்ணுக்கு ஆணு சரி, ஆணுக்கு பெண்ணு சரின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதனாலதே விபத்து நடந்து எல்லா பேரும் சாகுறியான். விஷயத்தை சொல்றேன். கண்டிப்பா ஆம்பளை மாலை ஓட்டு போறோம்ல. எங்க மாலை ஓட்டு போறோம்? கோயிலுக்கு. பழனி மலை முருகங்களுக்கு 42 நாள் விரதம் போறோம். எங்கயா மாலை போட்டு ஒழுங்கா போறீங்க? திருச்செந்தூர் திருச்செந்தூர் போறோம். ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி மலைக்கு போறோம், விரதம் போறோம்ல. நம்மளாம் மலைக்கு போறோம் சொல்லி இவங்களும் மாலை ஓட்டு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. என்ன கோயில் தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி கோயில். டிரைவர் எப்படி கிளம்புறாங்க? 7 நாள் விரதம் இருந்து விரதம் இருக்க பார்த்தா அப்படி இருக்கும். புருஷங்காரு 6 இருமா. யாருக்கு விரதம் இருக்கிறோம்? உங்க யாருக்கு? எல்லாம் புருஷனுக்கு தானே விரதம். கிடையாது. அந்த 6 மணி சாயந்தரம் 6 மணிக்கு சாயந்தரம் எவனும் புருஷங்கார வீட்டுக்கு போக மாட்டான். 9 மணிக்கு மேல வீட்டுக்கு போவேன். ஏன் தெரியுமா? 6 மணிக்கு இவங்க சாமி கும்பிடுவாங்க, பூசை பண்ணுவாங்க. எப்படி? ஓம் சக்தி பராசக்தி விரதம் இருக்கிறதுக்கு. அந்த நேரத்துல புருஷங்கார போனே வச்சுக்கற சாமியார் மாதிரி ஆடி அவனை தூக்கி போட்டு அவன் வீரக்குள்ள அத்து அடிச்சு அவன் திருப்பி அடிக்க முடியாது பொண்டாட்டின்னு. திருப்பி அடிச்சா சாமின்றுவாங்க. ஆனா அடிக்க முடியாது. இவங்க நம்மளாம் கோயிலுக்கு போறோம்ட்டு ஐயப்பங்களை இருமுடி கட்டி போறோம்ல, அதே மாதிரி இவங்களும் இருமுடி கட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க? ஓம் சக்தி கோயிலுக்கு. வண்டியில கிளம்பும் போது எப்படி ஊர் வந்து கிளம்பும் பாட்டு போடுவாங்க. எப்படி? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்னன்னு கொலட்ற? எங்க ஊர்ல நான் தான் குருசாமி அப்படின்னு ஊரை விட்டு கிளம்புவாங்க. ஊரை விட்டு வண்டியிலே ஊரை விட்டு தான் தாண்டு 20 வருஷம் போயிட்டு இங்க இருந்து சொல்லுவாங்க. யாரு நடுவுல இருந்து குருசாமி உடனே முன்னொரு அம்மா முன்னாடி குருசாமி உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா திரும்பிக்கிட்டு என்னங்க சக்தி, என்னங்க சக்தி? உடனே எப்பத்தான் இந்த பாட்டை போட்டுருந்தா எப்பத்தான் ஆடுறது? நம்ம டிரைவர் பாட்டை போட்டு விடுங்க. அது என்ன டிரைவர் பாட்டு இருக்குல? ஓம் சக்தி கோயில் என்ன பாட்டு இருக்குல? என்ன பாட்டு? டிரைவர் அம்மா டிரைவர், ஓ சக்தி டிரைவர், டிரைவர் அம்மா டிரைவர், ஓ சக்தி டிரைவர், ஏ ஓ சக்தி ஆவடே. ஏய் வந்திருக்கிறது யாரு? காளியாத்தாளா இல்லப்பா, மாரியாத்தாளா? இல்லடா. அப்புறம் யாரா? யாரும் தெரியலையா? யாரு? என்னடா உன் பக்கத்துல வேன்ல உட்கார்ந்து வந்து யாரு? ஏண்டா முண்டப்பளை சாமி நினைச்சா? எனக்கு நான் சாமி ஆடுது. இப்படி இவங்க பூரா டிரைவர் மாதிரி இப்படியே கிதுக்குன்னு ஆடுறது. உடனே டிரைவர் பார்ப்பேன். இப்ப கண்டாரில் போக தொலைய மாட்டாளே. நான் வீட்டுக்கு போய் 15 நாள் ஆச்சு. அம்மா முன்னாடி வந்துகிட்டு அம்மா முன்னாடி வந்து இப்படி ஆட்டுறாள். என்ன பண்ணுவியா? இந்த வேகத்துல பார்த்து அந்த வேகத்துல கொடுத்து பள்ளத்துல வந்து 45 பேரும் க்ளோஸ். அப்போ ஒரு ஆம்பளை செய்யறத பொம்பளை பண்ண நினைச்சா விபத்து யாருக்கு? பொம்பளை. உனக்கு தான். கை தட்டுங்க பாய்ஸ். எங்க பங்காளி? அது நீங்க நினைக்கிற தப்பு. ஐயப்பன் கோயிலுக்குன்னு மாலை போட்டு போறீங்கல்ல, முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போறீங்கல்ல, ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை நாள் போறீங்க? ஒரு மண்டலம் வச்சு போடுறீங்க. 42 நாள். 42 நாள் இந்த மாலை கழுத்துல ஏறி இறங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஐயப்பனே நேர்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கும். பாத்துக்க, மலைக்கு போயிட்டு கீழே மலையை விட்டு கீழே இறங்கிட்டு ஒயின் ஷாப் எங்கடா இருக்குது? டேய் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. டேய் இந்த மாலை கடத்துல சொல்லி மைகில ஏப்பா இந்த நாடகத்தை சீரும் சிறப்பமாக கொண்டு போய் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி கொண்டு இருக்கும் அருமை பப்புன் அவர்களுக்கு அடுத்து இந்த பிள்ளைக்கு நில்லு
இந்த நாடகத்தை பப்புனு கேவலமாக நாடகத்தை சீர் சிறப்பாக கெடுத்து கொண்டிருக்கும் டான்ஸ் அனிதா அவர்களுக்கு இந்த மாலை அணிந்து போடு. அடே அப்படியே போய் மூத்திரத்தை குடிச்சிட்டு வந்து ஏத்தா எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துக்கு எடுத்த ஆடோண்டு வாசி லட்சுமணன் அவர்களுக்கு நான் 101 ரூபா அன்பளிப்பு தர்றேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆகாது. அந்த இடத்துல ஆடுனா ஏத்தா ஏத்தா நீ அப்போ நீ நாடகம் பாக்குறீங்கல்ல ஆடலாம்ல இருமா சொல்லிக்கிறேன் வாத்தியார் சொன்னதுக்காக எப்போ ஏத்தா நல்ல மனசா சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் நாடகத்தை கெடுக்கிறோமா நல்லா கொண்டு வர மாட்டா நல்லா கொண்டு வரணும் கை தட்டுங்க எல்லாம் ஜோரா கிதிக்க பாப்போம். போதுமா என்ன போதுமா டே பேசத்தாட ஆடுங்கடா. அப்ப இந்த இடத்துல ஆடுனா டேய் கருவாயா இதுல யார் பண்ணி இருக்கிறேன் நான் கருவாய் நீ பெரிய ஒளி விளக்கு ஏய் சிகப்பியா ரெண்டு பேரும் பொறுக்கே சவுந்த போலாம் இத தேட டைனிக்கு ம ஏத்துமா அடி எத்த சவுந்த போறே இது தேட டைனிக்கு போறே இது எல்லாரும் வாங்க போறே ஆரம்பக்கு இந்த போறந்த போறே எத்தனை எமகிட்ட அந்த போற பாத்தியா ஏங்கட இருக்குது குட்டி அப்பா பாத்தியா ஆமா கைச்சு அடக்கமா பேச்சுக்கு வேலை இல்ல நீ என்ன பண்ற நான் வியாபாரம் பாக்குறேன் என்ன வியாபாரம் புளியம்பழம் அட புளி ஓ ஏன் பழம் ஏய் சொல்லு புளியம்பழம் 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 இது கொட்டை இருக்கும் பழம் கொட்டை இருக்கும் பழம் ஏத்த பழம் கொட்டை இருக்கும் பழம் ஏத்த பழம் 1 கிலோ புளியம்பழம் 100 ரூபாய் தானமா இந்த போகேட்ட ஒரு பழம் கை இருக்குமா கைக்கு அடக்கமா இருக்குமா அட வேணுமா கேளுங்க தானே உங்களுக்கு நெளிப்பு இதுல யாவரும் ஆடுனா ஆடுவேன் பாடுனா பாடுவேன் படுத்தா படுத்து ஆடுவேன் அண்ணே லைட் அமத்துறேன் ஏய் படுத்து ஆடுவனே அடுத்து ஆடுவீங்க சரி காட்டு ரோசா ஆடி விழு காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி வில்ல காட்டு ரோசா. என்னப்பாச்சு இந்த புள்ள தொட்ட ஒண்ணு சுருங்கிச்சு யாருக்கு முகம் அடி காட்டு ரோசா வாடி வில்ல. என்ன ரவுடி முண்டிய போட்டு வந்து தாண்டாம என்னோட கேட்டு போய் மாதிரியே சொல்றேன் போல ஆர்டர் பார்த்தா தாண்டி சொல்லடா டேய் யாரையா பப்புனு விடுங்க அந்த பிள்ளை எப்படி விரிக்குது பாத்தியாடா நீ ஆடுறா நீ எதுக்கு வந்த டேய் அடி காட்டு ரோசா ஆடு. என்ன உனக்கு ஆட தெரியுமா ஆட தெரியாடா என்ன உனக்கு ஏண்டா மேடை இவ்வளவு ஃப்ரீயா இருக்குல்ல ஒட்டி ஆடனே இப்பே ஆடு மேடை இவ்வளவு ஃப்ரீயா இருக்குல்ல நல்லா தள்ளி நின்று ஆடுங்கயா. இந்த பிள்ளைய ஒட்டினா உனக்கு பிடிக்காது எதுக்கு நியாயம் இருக்குல்ல அந்த பிள்ளைய ஒட்டணும்டா மூதேவி படைய நீ ஏன்டா வேணும் இருந்து ஓட்டுற எடு வேலை அப்படியா அப்ப எந்த காலத்து ஒட்ட விட மாட்டியா நான் எதுக்கு நீ ஒட்டினா ஒட்டிக்க எனக்கு என்ன இருக்கு அடி காட்டு ரோசா அடி இடம் தான் கிடக்குது இது ஏன் இங்கே வந்து ஒரு அடி எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்னடி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி நல்ல கட்டே நாட்டுப்பட்டே ஆடு அஹே அஹே அஹோ அஹே அஹோ ஆத்தாடி சிவகாசி ரதியோ சிரிக்கின்ற வெடியோ ஆடு ஏ டசக்கு டுட்டு ஆடி எங்கும் புகழ் விளங்க இந்த மரகமா குழந்தை எங்கும் புகழ் விளங்க இந்த
ஆத்தாடி ஏமா நாக்க துருத்திக்கிட்டு குத்துறியம்மா சரி கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பவுண்ட் இந்த கத்தரிக்காய் வெட்டி வச்ச கத்தரிக்காய் ஏமா பப்புனு காலை தூக்கியிருக்காரு அதே மாதிரி நீ தூக்கணும் என்னென்ன இத்தனை பேத்துக்கு முன்னாடி காலத்துக்காரு அப்படி இல்லடா தொழில உன் பேரை நுப்பாட்டணும் அண்ணே என்னென்ன இப்படி சொல்றீங்க இல்லடா இல்லண்ணே, பெண்கள்லாம் உட்காந்து நாடகம் தங்கச்சி நீ எனக்கு சகோதரி தான் வேணும் இருந்தாலும் எதுக்கு இந்த மேடையில சொல்றே ஏன்னா உன் பேரை நீ காப்பாத்தணும்ல போட்டின்னு புதுக்கோட்டை இருக்குல்ல ப்ளீஸ் ஒரு தடவை என்ன அவரு ஒரு காலை தூக்குனாரு ஆமா இவங்க நீங்க புதுக்கோட்டையில இருந்து கூட்டுறீங்க ஆமா, ஆமா, ஆமா. ரெண்டு காலை தூக்கணும் நல்லா ரெண்டு கால தூக்கமா அருமையான வசனம் என்ன சூத்து வட்டி அந்த பிள்ளை ரெண்டு கால தூக்கட்டே நீ நாலு கால் பாய்ச்சல நில்லு இது ராத்திரி நேரம் எம்மம்மா 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 எம்மா எம்மம்மா உயர்மா தூக்கத்தை காணும் எம்மம்மா எம்மம்மா எம்மா எம்மா எம்மம்மா இது எங்கெங்கே பதிலு செய்யுங்க. கொஞ்சம் நில்லுங்க. இது ராத்திரி எம்மம்மா 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 எம்மா எம்மம்மா சூப்பர் பங்காளி ஏன் தென் படிச்சா தெரியாதுல கருப்பு dress. 18 டவுசர் போட்டிருக்கா தெரியாது ஏமா போகாது அத்தாரே நின்று தானே ஆடுனா அடுத்து படுத்து ஆடணும்ல போடுறா. போடுங்க மாத்தியாரே ஏ மாமே மகன் வந்தானி மாடு இடிக்கிற கொண்டானி வெற்றா ஏண்டா ஏண்டா? உன்னைய போட்டிருக்காப்புல ஊருக்கு ஏண்டா உனக்கு 5000 சம்பளம் ஏண்டா லூசு முண்டை ஏண்டா பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கா ஒரு ரெட்டை காலை தூக்கிட்டு இருக்கா ஏண்டா உன்னை புரிச்ச 2 பேர் வந்திருக்காங்க ஏண்டா ஏற்கனவே உன் புருஷங்க 2 பேரும் படுத்து ஆடி இருக்காங்க ஆடுறா முண்டை ஆமாடா ஆடி மாமே மகன் வந்தானி மாடு இடிக்கிற கொண்டானி சூப்பரா சிங்கக்குட்டி கைதட்டி பெருமை சேருங்க யாரும் கைதிட்டு விடாது தட்டணும்னு நினைச்சீங்கன்னா அனிதாவுக்கு மட்டும்தான் தட்டணும் அன்பளிப்பு தரணும்னு நினைச்சா அனிதா என்னப்பா யாருக்கு எனக்கு ஓடிட்டா நீ பேண்ட் கழட்டி டவுசர் கழட்டி கொடுத்துறியா என்னங்கிற தங்க இது புதுக்கோட்டை சிங்கம் என்னங்கிற தங்க இது புதுக்கோட்டை சிங்கம் என்னங்கிற தங்க இது புதுக்கோட்டை சிங்கம் அவடே இது என்னங்கிற தங்க இது அடிவா சிங்கம் ஆட்டாதே ஆட்டாதே ஓ தாத்தாவே ஏய் இவ யாரா நாடத்தை கருத்த ஏழை விளங்காதவரை எந்திரியா நீ ஒரு மொட்டு மாயி போங்கிட்டு விட்ட ஏடா கிணத்தை எட்டி பாக்குற மாதிரி பாக்குற முண்டை இது கிணறா கம்மாயன் போனே ஏப்பா நல்லா
நல்லா ஜூம் பண்ணி எடு. நாடா முடிஞ்சு வீட்டுல தனியா உட்காந்து பார்க்க தோணும். நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. ஆடு ஆடு ஆடு. ஆடு. ஹே அஹே அஹே அஹே. ஏமா அதை விட்டுட்ட செய்யறேன். கொடுத்த தூக்கிட்டு வா தம்பி, கொடுத்த தூக்கிட்டு வா. குடமா அரே இன்னொட்ட புண்ணாக்கு கொடுத்த தூக்கிட்டு வாடா. ஆட்டாதே. எதுக்கு குடிக்க முடியாது. கொடை உனக்கு நீர்மாலை எடுக்க. நீர் அடி ஆட்டாதம்மா ஆட்டாதே. அடி சீமச்சமத்தி ராஜாத்தி நிச்சிருச்சா பாட்டி மகராஜி ஆச வச்சவனா விட மாட்டேன். பொற 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 பொற. ஆஹா ஆடே சபாசா சபாசா சூப்பரா. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து விட்டு ட்ரௌசர் ஓகே தானே? உன்னை திருப்தி படுத்துறதுக்குள்ளே நான் படுற பாடுப்போ. ஆட்டாதையா ஆட்டா. அப்படி ஆட்டாதையா ஆட்டாதே. ஏய்ந்தா இந்தா இந்தா ஏய்ந்தா இந்தா இந்தா. இப்பொழுது டான்ஸ் அவர்கள் இந்த ஒரு குடத்தை தண்ணியோட தூக்குனாங்க. பப்புன் அவர்கள் அந்த ஒரு குடம் தண்ணியும் குடிச்சிருவாரு. புடுங்குவாரு. ஏய் ஏன் எனக்கு ஈரக்குள்ள இல்லாம நான் தெரிஞ்சிருக்கேன். ஒரு கூட தண்ணி எங்கேயோ குடிக்கிறது மாமா. இதெல்லாம் ஏன் விட்டு இல்லாமா அந்த அக்கா தூக்கிட்டாங்க. உனக்கு செட்டு பல்லு எப்படியா தூக்குவ? இல்ல நான் கேட்கிறேன். இதை பூரா ஏன் விட்டு நீங்க தானே? நான் ஏன் விடல. மக்களை பார்த்த உடனே அப்படி உற்சாகம் ஆகுறாங்க. உண்மையிலுமே ஏரியா எவ்வளோ ஒரு நாடத்துக்கு போயிருக்கோம். உண்மையிலுமே நான் இந்த அளவுக்கு ஆடுனதே கிடையாது. நம்ம ஊர் ரசி உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு ஆடுறது காரணமே. ஏன்னா வரையிலே நம்ம மணியை சொல்லிட்டாரு, நம்ம ஊர் நல்ல ரசிகர், நல்லா ரசிப்பாங்கய்யா, நல்லா முழுமையாக தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கூட்டியிருந்தாரு. உங்களுக்காக தான் அந்த அளவுக்கு நான் ஆடுறது காரணமே. இல்லை உங்களோட ஆசீர்வாதம் தான். நன்றி நன்றி. கைதிரி அனைத்து அன்பு உள்ளவங்க நன்றி நன்றி தான். இப்ப நான் என்ன தூக்கணுமாக்க? ஆமா தூக்கு. ஏய் கைது பங்காளி கை ஒரு 9 ஆமா தூக்காம தூக்குடா. தூக்கியா கைதுக்கியா தூக்க முடியாதா? பலே பலே பலே. ஏலே இப்ப தாண்டா சாணியை கரைச்சி செருப்பு கழிக்கிட்டு அடிக்க போற உன்னைய பைடா மூதை பலே. குடத்தை தூக்குறானா கைட்ட தூக்குறேன் பாரு. அது அந்த பிள்ளை பச்சை மண்ணு தூக்காது. குடத்தை தானே தூக்க சொன்னீங்க. மரியாதையா பல்லுட்ட கடிச்சு தூக்கு. இல்லைன்னு வச்சுக்க உள்ள ஓட்டுக்க உன் சட்டி கிழிஞ்சு போகும் பாத்துக்க. அடி அடி சூப்பரா. இந்தா 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 இந்தா. தண்ணி வைக்கிறதா டேய். அப்படி அப்படி சூப்பர். இருமா. ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த குடத்தை எடுத்து வந்த வீட்டுக்காரங்க இந்த தண்ணியில சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த பிள்ளையும் பல்லு விளக்காது, அவனும் பல்லு விளக்க மாட்டான். உங்களுடைய விருப்பத்துக்காக ஒரு பாம் டான்ஸ் ஆடலாம்ல? பெண் டான்ஸ் ஆடலாமா? எங்க ஆடலாம் உங்களுக்கு ஜோரா கைத்துட்டுங்க. கம்மியா வருது கைத்தட்டு. என்னங்க உங்களுக்கு நான் விடுவேனா? என்னப்பா என்ன 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 நொன்னப்பா? புதுக்கோட்டையில இருந்து போட்டுக்காரல பெட்டிக்காரு. ஆமா. உனக்கு 5000, அவனுக்கு 5000. உண்மையிலுமே எனக்கு 5000 தான்ப்பா. 5000 தெரியும். வேணும் ஆட்டம் என்ன உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன் மேடம். என்னங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்க நான் அந்த அளவுக்கு செய்ய காத்திருக்கேன். கண்டிப்பாங்க. சரிங்க நான் ஒண்ணு கேட்கலாமாங்க? கேளுங்க. தப்பாட்டம் ஃபேமஸ். ஆமா. தப்பாட்டம் ஆடிக்கிறோமாங்க. அறந்தாங்கி பக்கத்துல பஞ்சாத்திங்கிற ஒரு ஊருக்கு. சரிங்க மணி நீங்க கேளுங்க.
அறந்தாங்கி பக்கத்துல பஞ்சாத்திங்கிற ஊர்ல சரி தப்படிச்சு நான் கிழிச்சு விட்டேன். யூடியூப்ல வந்திருக்கு பரவாயில்ல. ஏன் பாத்தீங்களா? தப்பு கிழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்க தப்பு கிழிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன் தப்பு கிளியாரா? என்னண்ணே நீ ஏப்பா நீங்க தப்பு அடிக்க தெரியும்னா இந்த மேடையில நீங்க தப்பு அடிங்க, உங்களுக்கான ஆரவாரத்தை அவங்க மக்கள் கொடுப்பாங்க. அன்பளிப்பு ஒருத்த கூட ஒரு ரூபா தரேன். அன்பளிப்பு கொடுக்கூடாமா நம்ம மேடையில? இங்க பாருங்க, நீங்க எத்தனையோ கிராமம் போயிருப்பீங்க, இந்த கிராமத்தை விடிய காலம் பாருங்க, நீ எடுத்துக்கூடா தப்ப இருப்பா முத பாம் டான்ஸ் ஆடிட்டு கூட தப்பு. பாப்பு டான்ஸ் ஆனா இந்த கை தட்டி விழா தட்டாங்களே, கை யாரும் கட்டாதீங்க எல்லாம் ஜோர. என் புள்ள தட்டுவாரு ஜோர எல்லாம் கை தட்டி ஆத்தா எல்லாம் தட்டுதா தட்டுங்க எல்லாம் கிளப்புங்க ஆத்தா அங்கெல்லாம் தட்டுங்கடா. ஏங்க நாகர்முடி மேலே நல்ல பாப்பே உனக்கு நல்ல பேர் வைத்தது யார் சொல்லுவாங்க யாருவாங்க. நான் கேட்கிறேன் கை தட்டி அனைத்து அன்புகளும் நன்றி நன்றி நன்றி. இல்ல நான் கேட்கிறேன், பாம்பு எந்த காலத்துல டான்ஸ் ஆடிச்சு? பாம்பு ஆடிட்டு உனக்கு ஆடுதுன்னா போயிட்டு போடா. அத பாம்புக்கு காது கேக்குமா? பொண்ணு வேலை 2 புருஷங்க ஆடி இருக்காங்கடா, என்ன விளங்காத வேலை. அதே ஆடுவாமே கூட்டி வந்து கொல்லுமே. பாம்பு நடிச்சு உனக்கு ஆட தேட்டி வாய பாருடா. எடுட்டு வேலை நீ கொடுக்குற 4000 ரூபாய்க்கு இவ்வளவு ஆட முடியும். கீழே இப்ப பாருங்க, பாம்பு எப்படி 2 பாம்பு இணைந்து ஆடுங்களோ அதே மாதிரி இப்ப 2 பாம்பு இணைந்து ஆடும். எனக்கு சரியா அந்த பாம்பான்னா பாம்பு புண்ணு இல்லமா, கரெக்டா ஆடுமா பாருமா. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது கண்ணும் கண்ணும் ஒன்றாய் பேசி காதல் தருந்தார்.
மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்க. வந்து தஞ்சாவூர் போடுமா. ஏய் முதல்ல பாம்பு இணைஞ்சாருங்க. ஏயா இவனுக்கு இதுவே தெரியும். அப்படி சொல்லாதம்மா, சிங்கத்துல ஆடி பாருமா. ஆடுப்பா ஆடுவாம்பே ஒரு போடுவாம்பே. ஓகே 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 ஓகே. கொத்துமா அப்படி. டேய் பெடே போடுறா, பெடக்ஷன்ல போடுறா. குடிக்குள்ள போயிடுச்சு. வேற ஒண்ணுமில்லம்மா, புத்த பார்த்தவன நுழைய பாக்குறியா முண்டப்பை. பாம்பு பொந்துக்குள்ள வருது. ஏன்டா இருட்டு உனக்கு ஆட விடாத. ஆடுவாம்பே ஒரு ஆடி ஆகணும். ஆடுவாம்பே அப்படி. கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போறா கை வீசு. என்ன மாதிரி சுத்த சொல்லியா? ஏ சுத்துறா. நீ பப்புனு விட்டு போற. ஆடுவாம்பே விளையாடுவோம். சிலுக்க வரானே ஏண்டா எவனே சிரிச்சுக்கிட்டு ஆடி வரானே. ஆத்தா சிலுக்க சிலுக்க வரானே. ஆடா ஆடு குத்ரா ஓட்டா ஆடு ஆடு. ஓடு வந்திருக்க அண்ணாச்சி. அடி கேருவாங்க வந்திருக்கு சித்திர பெண்ணு, என்னை திருடி கொண்டு போனது பத்தினி பெண்ணு. அடு பரமசைனா எங்க ஊரு பக்க வந்தா சிங்க. அடா குத்ரா ஆவே அடி அடி அடி. ஐயோ ஐயா. ஏமா உனக்கு வேற இடமே பிடிக்கிறது, நீ ஒரு விளங்காத உதவியா இருப்போம். எப்ப பார்த்தாலும் புடிச்சு புடிச்சு பேசுறாங்க. ஆட தெரியாம வீதி கோலான்னு சொல்லுவாங்களா? இவ புடிச்ச குஞ்சு புடி குஞ்சா போச்சியா. ஆமா அடே படுப்ப. உனக்கு பாம்பு டான்ஸரே உனக்கு வரல, இது ஆடி நீ குழப்பி விட்டுருவ. அடி தஞ்சாவூர் உரிமை மேல எவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆமா அப்பதான் கணக்க தஞ்சாவூர் உரிமை மேல
சூப்பர் சூப்பர். நன்றி 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 நன்றி. ஆட்டக்காரனை பாராட்டி அன்பு அத்தான் 10 ரூபா. ரொம்ப நன்றிப்பா. குச்சி மிட்டாய் குருவிருட்டி. பேரு அவனுக்கு படிக்க தெரியாதுப்பா. பாண்டியா செல்ல பாண்டியாப்பா செல்ல பாண்டி செல்ல. நன்றி 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 தம்பி 10 ரூபா அன்பர்களுக்காக அன்பர்களுக்கு கௌரவப்படுத்திய தம்பி அவர்களுக்கு கலை கொடுத்து சார்பாக நெஞ்சாந்த நன்றி அன்றைக்கு வணக்கம். ஆமாம், நீ கொடுக்குற காசு வேணாலும் தேவையில்லை, போய் கை தட்டினாலே எங்கள் ஆரவாரம் பண்ணாலே போதும், எங்களுக்கு அதுவே போதும். நன்றி நன்றி நன்றி. அதனால உங்களுக்கு காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன். எனக்கு கடன் சொன்ன அனைத்து ரசிக பெருமக்களுக்கு நன்றி. கடன் காதல் போட்டு வேகமா கேட்டுக்குவேன். ஏங்க உங்களுக்கு கட்டி பிடிக்க ரெடியா இருக்கானுங்க. என்ன செய்யறது இந்த நேரத்துல வள்ளியூர் மேடம்னா அப்பப்போ கட்டி பிடிக்கலாம். இதுல இப்ப ஒண்ணுதான் கட்டி பிடிக்கும், அப்புறம் கட்டி பிடிக்க முடியாது. ஏன் அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் எங்க வேற சின்னது வந்துருவீல. சரி, சரி. இருக்கணும் பரவாயில்ல. உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன் மணி 1:10 போச்சு, ஏன் முடிக்கிறாங்கன்னா தயம் கொடுத்துருக்கதே குறுகிய நேரம் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் ஃபாலோ பண்ணணும்ல. இதுமே உங்களோட சந்தோஷத்துக்காண்டி தான். அதனால செவ்வந்தி பூ மாலை கட்டுன்ற மாதிரி அந்த பிள்ளை மேல கவிதை பாடு. ஏமா ஏமா நான் உங்களை காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன். செய்யுங்க. உங்க பேர் என்னன்னு? என்னோட பேருக்கு போட்டால அனிதா என்ன காதலிச்சாண்டா. ஐயா நீ காதலிச்சியா அவங்கள? அவங்க தான் என்ன. சரி, எனக்கு இது இப்பதான் நான் காதல் பண்ற முதல் தடவை. உங்களுக்கு இது எத்தனாவது தடவை? உங்களுக்கு தான் இது முதல் தடவை இல்ல, எனக்கு தான் முதல் தடவை. பொய் சொல்லாத. உங்களுக்கு நான் எத்தனாவது ஆளோ யாருக்கு தெரியும். தம்பி, நீ உண்மையிலே என் தங்கச்சி தான் அனிதா. ஆமா. அனிதாவை நீ கல்யாணம் முடிக்கணும்னா என் தங்கச்சி மேல நீ ஒரு கவிதை சொல்லணும். கவிதையா? கவிதை சொல்லு. என் தங்கச்சி கட்டி தரேன். கட்டி கொடுத்துருவீங்களா? பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். தாத்தா பேச்சு மாறக்கூடாதா? இந்த பிள்ளை ஒரு கவிதை எழுதுனா அந்த பிள்ளை கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. தூக்க கூட முடியல. தோல் எடுத்து குதிரை ஏறாரா? சொல்றா குதிரை கவிதை. உனக்கா ஒரு கவிதை எழுதிருக்கேன், அத பாருங்க. சொல்லியா? ஒரு ஆம்பளை என்ன தூக்க முடியல, வெக்கமா இல்ல. ஆம்பளை பாவடி இதுல விடு. ஓடிக்கிட்டு பணமரத்துல இருக்குது பார் நொங்கு. சூப்பர்ரா. நீ பணத்தை போட்டு வாங்கி தின்னு பங்கு. நீ யாருப்பா? என்னப்பா பிரச்சனை உனக்கு? என்ன அதை புடிச்சு ஊம்புவாங்க. யார்கிட்ட சொல்லுது? நல்லா தானே போயிடுச்சு. அடுத்து அடுத்து அப்படியே நீ செத்துட்டாக்க ஊதுவாங்க சங்கு. அனிதா செத்துட்டாங்க ஊதுவாங்க சங்கு. என் மேல அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. சூப்பர். செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தேடி சிட்டு. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தேடி சிட்டு. சிங்காரமாய் மேலே இட்டு சேர போய் மேலே கொட்டி சித்தார பூவிரி மாமரம் சேரிய சொல்லி வர போதைய கேட்டி. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தேடி சிட்டு.
கலைப்பணி, நாங்கள் எல்லாம் உனக்கு அடிமை இனி. அணி நீ ஒரு கலைப்பணி, நாங்கள் எல்லாம் உனக்கு அடிமை இனி. அருமையான வாசகம். நன்றி. சாருங்க. 501 அன்பை பெற்ற அந்த ரசிக பெருமக்கள் நன்றி. நன்றி. இந்த வணக்கம். கட்டாடி ஒரு கேள்வி. எங்கே தேவலோகத்தில் தெய்வேந்திரன் சபையில் ஜெயித்தார் என்ன மோதியடா 5 மாதத்துக்கு அடுத்த சொந்தக்காரர் இருக்கிறார். உன்னை இவ்வாறு பேச சொல்லிட்டா குருட்டு தெய்வேந்திர சபையாளர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வணக்கம். தெய்வம் உள்பட 33 தேவர்கள் 44 ரிஷிகள் கிண்ணற வெற்றியாய ரூபனாக அனைவர் சூழ்ந்திருக்கும் நேரத்திலே எந்த கட்டான் வாய்மைக்கும் கடற்தோடு வாய்க்குவதற்குள் தீமைக்கும் இடங்குட வேவு செலுவுக்கும் வாய்மைக்கும் நன்னூல் வாழ்வதற்கும் உற்றதில் மிக்கும் மிக்கார் யார்? கடல் சூழ்ந்த பறந்த பூமியிலே மண்ணில் எல்லாம் தண்ணீரை காப்பவனும் அந்நியர் வாழ்வில் அனுபவம் என்று உயிரைப்பவன் ஒருவன் உண்டாயிடக் கண்டான். என்ன தெரிவித்தான்? ஏனில்லை இருக்கின்றான் எடசீடன் பாருக்கொருவன் பராதர சொருவன் பெண் போருக்கொருவன் புகழுக்கும் ஒருவருக்கும் யாருக்கும் அரிச்சந்திரன் என்றார். யாரவன்? ஹரிச்சந்திரனா? அவன் பையன் புழுகன். பொய்யை மெய்யன்பான், மெய்யை பொய்யன்பான். ஒரு நாளைக்கு 1000 பேர் சொல்லக்கூடியவர்கள் இருவருக்கும் திருவுலகத்திலே தெய்வேந்திர சபையில் வாக்குவாதம் பட்டு அன்று ஹரிச்சந்திர பொய்யனாட்டை காட்டு என்று சென்னே இலக சத்தியவேந்தனா மாநிலை பிறந்த சத்தியமா இருக்க முடியுமா? மண்டலம் முழுவதும் 5 எண்ணி வகித்தால் முடிவனானே வெண்டல்வன் சத்தியவேந்தனை பொய்யனாக்க கொண்டதோர் எண்ணத்தோடு கொத்தவன் சபை சென்று கண்டேன் ஹரிச்சந்திரன் தந்திரமாக வாக்கினால் தொடரக்கூடாது. கடனை வாங்குவதற்காக நட்சத்திர தருகின்ற வேடத்துடன் சரிமான அதிகரை இருக்கும் ஹரிச்சந்திரத்தில் பொன்னாவது அல்லது பொய்யாவது வாங்கி தரகன் செய்த உடம்பைகளோ சகிக்க முடியாத கொடுமைகள் இருந்தும் பயனில்லை. அறிந்தேன் யார் 48 நாள் தமிழை எங்களுக்கு வழியில்லாது நாளை பெண்டு வளர்த்து சென்றான் மீதி மீதியாக யாரை உத்தமன் சொல்கின்றாயோ, யாரை சத்தியவன் என்று சொன்னாயோ, அண்ணனுடைய பெண்டுகளை பார்த்தாயா? பார்த்திருக்கும் பெண்டுகளை வெற்றி எண்களை தீர்த்தார். தரகரின் கடனுக்காக தன்னைத்தாலே உலகம் வந்தார்கள். அதே மறித்தேன் யார்? யமதர்மா குருதேவா நமோ நமக நமோ நமக நமோ நமக. நானே வா. இங்கே விஸ்வாமித்ராக வேஷமிட்டுக் கொண்டிருக்கும் அருமையப்பா வீரபத்ரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை வைத்துக்கு விற்கப்படுகிறார்கள். ஹரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி அண்ணனை ஈமம் காக்கும்படி செய். ஈமத்தில் நாய்களும்
அறிவுகளும் கைகளும் ஏன் சத்தியம் என்ற ஒரே எண்ணம் அவன் மனதை விட்டு அகற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியம். தேவச்சந்திரா, நீ தன்னை மறந்து ஒரு பொய் சொல்லும் வரை எத்தனை கொடுமையில் இருக்கின்றதோ அத்தனை செய்து கொண்டு இருக்கிறா. ஆகா, அதோ உட்காருங்கய்யா, உட்காருங்க. எவ்வளவு சிரமப்பட்டு நடத்துறீங்க. அதோ அசலாத்து பிள்ளைகளுடன் தேவதாசில் மேலிருந்து வருகின்றான். சமைத்து கொண்டு அவன் வரக்கூடாது, அவன் அங்கே வைக்க வேண்டும். தாயும் செய்யும் பிரிக்க வேண்டும். செயலுக்கு தாய் வருத்த வேண்டும். நாகேந்திரா, இந்த கால் நாகம்